ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.3ல 8வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு மிகை முழு எண்ணிற்கும் எனது 2 பவர் n பிளஸ் 6 இன்ட்டு 9 பவர் n ஆனது 7ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? என்ன நிரூபிக்கணும்னா, இத வகுக்கும் போது 0 மீதி 0 வந்துருச்சுனாலே நம்மளுக்கு என்னது 7ஆல் வகுப்படும். அப்படித்தானே? இப்ப பாருங்க, 49 7ஆல் வாய்ப்பாடுல வரும். அப்படித்தானே? இப்ப 7ஆல வகுக்கும் போது என்ன வரும்? 7 49 0. அப்ப மீதி 0 வந்துருச்சுனாலே நம்மளுக்கு என்னது, இது 7ஆல வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்போ இதுக்கு மீதி 0 வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறோம்னா 9 எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 9 எடுத்துக்கோங்க. இதுல மட்டு 7 7ஆல நம்ம 9 வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி என்ன கிடைக்கும்? ஓரேழு 7 மீதி 2 கிடைக்கும். அப்படிதானே? இங்க 2 போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இங்க என்னது இருக்கு? 9 பவர் n இருக்கு. அப்படிதானே? அப்ப ரெண்டு பக்கமும் என்னது அடுக்கு என்ன போடணும். சரிங்களா? இருபுறமும் அடுக்கு n எடுக்கணும். எடுத்தோம்னா என்ன வரும்? 9 பவர் n சர்வசமம் இங்க என்ன வரும்? 2 பவர் n மட்டு 7. சரியா? இப்போ நம்மளுக்கு இது என்னது இருக்கு? இங்க இதுக்கு முன்னாடி 6 இருக்கு. அப்படிதானே? அப்ப ரெண்டு பக்கமா 6ஆல பெருக்குவோம். என்ன வரும்? 6 இன்ட்டு 9 பவர் n சர்வசமம் 6 இன்ட்டு 2 பவர் n மட்டு 7. சரியா? அதுக்கடுத்து என்னது இருக்கு? 2 பவர் என்னோட கூட்டியிருக்காங்க இந்த இதை. அப்படிதானே? அப்ப ரெண்டு பக்கமும் என்னது? 2 பவர் என்னோட கூட்டுவோம். சரிங்களா? 2 பவர் n பிளஸ் 6 இன்ட்டு 9 பவர் n சர்வசமம் இங்க 2 பவர் n பிளஸ் 6 இன்ட்டு 2 பவர் n மட்டு 7. சரிங்களா? இப்போ இந்த இதுல பாருங்க, இங்கேயும் 2 பவர் n இருக்கு, இங்கேயும் 2 பவர் n இருக்கு. ரெண்டையும் காமனா வெளியே எடுக்கலாமா? என்ன வரும்? இங்க உள்ளது அப்படிதான் இருக்கும். என்னது இருக்கும்? 2 பவர் n சர்வசமம் இங்க பாருங்க, சர்வசமம் 2 பவர் n வெளியே எடுக்கும் போது என்ன வரும்? 1. இங்க என்னது? 2 பவர் n வெளியே எடுத்துட்டோம்னா இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 மட்டும் தான் இருக்கும். பிளஸ் இங்க 2 பவர் என்ன வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6 மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்போ இங்க மட்டு 7. சரியா? இங்க உள்ளது அதே மாதிரியே எழுதிக்கோங்க. இங்க சர்வசமம் 2 பவர் n இன்ட்டு என்னது? 6 பிளஸ் 1 என்னது? 7. சரிங்களா? 7 மட்டு 7. இப்போ இதை மட்டு 7ஆ மாத்தும் போது என்ன வரும்? அதாவது 7ஆல வகுக்கும் போது என்ன வரும்? நம்மளுக்கு ஓரேழு 7 0 வரும். அப்படிதானே? மீதி 0 வரும். அப்போ இங்க 7க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 0 போட்டுக்கலாமா? அப்போ மட்டு 7. சரியா? இங்க அப்படிதான் வரும். 6 இன்ட்டு 9 பவர் n. அதே மாதிரி இங்க எழுதிட்டு இங்க பாருங்க, 2 பவர் என்னோட 0 பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? எனிதிங் இன்ட்டு 0 என்ன வரும்? 0 தான். அப்போ மட்டு 7. இப்ப பாருங்க, நம்மளுக்கு சர்வசமம் 0ன்னு கிடைச்சிருச்சு மட்டு 7ல. அப்ப இது என்னது? 7ஆல் வகுப்படும். அப்ப எழுதிக்கோங்க, நம்மளுக்கு என்னது? 2 பவர் n பிளஸ் 6 இன்ட்டு 9 பவர் n ஆனது 7ஆல் வகுப்படும். சரிங்களா? இந்த சம் புரியுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எனவே 2 பவர் n பிளஸ் 6 இன்ட்டு 9 பவர் n ஆனது 7ஆல் வகுப்படும் சொல்லி எழுதிட்டு இந்த சம்மா முடிச்சிருங்க. சரிங்களா?